கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 88 வசனம். சங்கீதம் 119 88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். Revive me according to your loving kindness, so shall I keep the testimony of your mouth. உமது பேரன்புக்கேற்ப என்னை உயிரோடு வைத்திரும். நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்கு முறைகளை நான் கடைப்பிடிப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் சங்கீதக்காரனின் ஆழ்ந்த ஜெபம் ஆகும். இங்கே 2 முக்கியமான உண்மைகள் இருக்கின்றன. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், revive me according to your loving kindness என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். உயிர்ப்பியும் என்றால் ஆவிக்குரிய புத்துணர்ச்சி, சோர்விலிருந்து எழுப்புதல், உள்ளத்தின் பலத்தை மீண்டும் கொடுத்தல். சங்கீதக்காரன் இங்கு சொல்கிறார், என் சக்தியால் அல்ல, உமது கிருபையினாலே என்னை எழுப்பும் என்று. இது நமக்கு சொல்லும் பாடம், மனிதன் பலவீனப்படுவான், ஆனாலும் தேவனுடைய கிருபை ஒருபோதும் குறையாது. நாம் விழுந்தாலும் அவர் மீண்டும் நம்மை எழுப்புவார். இங்கு உமது கிருபையின்படியே என்று சொல்லியிருப்பதில் கிருபை, தட் இஸ் கிரேஸ், லவ்விங் கைண்ட்னஸ் என்பது தேவனுடைய அன்பு, தகுதி இல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படும் இரக்கம், நம்மை விட்டுவிடாத உடன்படிக்கை அன்பு. இங்கு சங்கீதக்காரன் கூறுவது, என் நிலைமைக்கு ஏற்றபடி அல்ல, உமது கிருபைக்கு ஏற்றபடி என்னை நடத்தும். இதன் ஆழமான உண்மை, நாம் தவறினாலும் கிருபை தாங்கும், நாம் விழுந்தாலும் கிருபை எழுப்பும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 94:18 வாசிக்கிறோம். அடுத்தது உயிர்ப்பியும் என்பது ஆவிக்குரிய சோர்விலிருந்து எழுப்புதல், இறந்து போன ஆர்வத்தை மீண்டும் கொடுத்தல், தேவனோடு உறவை மீண்டும் புதுப்பித்தல். இது உடல் உயிர் அல்ல, ஆவிக்குரிய புத்துயிர்ப்பு. சில நேரங்களில் விசுவாசிகள் கூட சோர்வடைவார்கள், ஜெபம், வேத வாசிப்பு குறையும். அப்பொழுது இந்த வசனம் ஒரு ஜெபமாக மாறுகிறது. அப்பொழுது நான் என்று சொல்வதை கவனியுங்கள். அப்பொழுது என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியம். அப்பொழுது, அதாவது முதலில் தேவன் செய்கிறார், பின்னர் நான் நடக்கிறேன். அதாவது தேவன் உயிர்ப்பிக்கிறார், அதன் பலனாக நாம் கீழ்ப்படுகிறோம். கிருபை இல்லாமல் கீழ்ப்படிதல் முடியாது. அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். So shall I keep the testimony of your mouth. சாட்சியை காத்தல் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அதை வாழ்க்கையில் நடத்துதல், விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். இங்கே ஒரு முக்கியமான உண்மை, முதலில் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார், பின்னர் நாம் அவருடைய வார்த்தையை காக்க முடியும். அதாவது கீழ்ப்படிதல் மனித முயற்சி மட்டுமல்ல, அது தேவ கிருபையின் பலன். தேவனுடைய வார்த்தையை மதித்தல், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துதல், சோதனைகளிலும் உண்மையாய் நிலைத்திருத்தல் என்பதே செயலில் வெளிப்படும் விசுவாசம். அதுவே
காத்து நடப்பேன் என்ற உத்தரவாதத்தின் விளக்கம். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 119:25 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் சக்தி கொண்ட வார்த்தை. வேதாகமம் நம்மை எழுப்பும். தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்புடன் செயல்பட கிருபை தரும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தோம், தேவனுடைய கிருபையால் உயிர் பெற்றோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை எசேக்கியேல் 36:27 வாசிக்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவியை நம் உள்ளத்தில் வைத்து நம்மை உயிர்ப்பித்து அவருடைய சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்கிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை ரோமர் 12:11 வாசிக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை உற்சாகமான வாழ்க்கை. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கிருபையால் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை நம் வாழ்க்கை. மனிதனின் நிலை சோர்வு, பலவீனம், ஆவிக்குரிய தளர்ச்சி. ஆனால் தேவனுடைய செயல் கிருபையினால் உயிர்ப்பித்தல், இரக்கம் காட்டுதல், ஆவியை புதுப்பித்தல். எனவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் காத்துக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம் விசுவாசம் வர்த்திக்கப்படும், நிறைவான சந்தோஷமும் சமாதானமும் கிட்டும், தேவ நாம மகிமைக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்வோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், தேவனுடைய கிருபைதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்டவன் தேவனுடைய வார்த்தையை காக்கிறான். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை கிருபை நிறைந்த வாழ்க்கை, கீழ்ப்படிதலான வாழ்க்கை, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை. Today's verse teaches that we need God's grace to revive our spiritual life. Revival comes from God first, not from our own strength. When God revives us, we are able to obey His word faithfully. True Christian living is grace, revival, and obedience. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் சோர்வும் தளர்ச்சியும் வரும் நேரங்களில் உமது கிருபையின்படியே எங்களை உயிர்ப்பியும். எங்கள் ஆத்துமாக்களை புதுப்பித்து உம்முடைய வார்த்தையை நேசித்து காத்து நடக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். உம்மை தவிர எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக உணரக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமை உண்டாகும்படியாக இருக்க எங்களை மாற்ற வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.